இது அதாவது மூன்றாவது பகுதி. நான்காவது பகுதியை பொறுத்த வரைக்கும் நபித்தோழர்கள்ல எல்லோரும் சமமானவர்கள் அல்ல. எல்லோரும் சமமானவர்கள் அல்ல, அதை நாங்க நம்புறோம். நபித்தோழர்கள் எல்லோருமே சமமானவர்கள் அல்ல. அதுல சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார். சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? ரைட். அதுல உக்காஷா வாராரா? அவர் எத்தனாவது? இப்பதான் 10 சொன்னீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, இல்ல சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்ட பேர் 10 பேர். உக்காஷாக்கு சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டதா இல்லையா? அப்ப 11 பேர். எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவங்களா இல்லையா? 12. எப்படி 10 நீங்க? ஒரே அறிவிப்பில் 10 பேர் சொர்க்கவாதிகள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் அந்த 10 பேர். புரிஞ்சுதா? ஒரே அறிவிப்புல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வணங்கிட்டா, அதாவது அபூபக்கர் ஃபில் ஜன்னா, என்னது இந்த மாதிரி உமர் ஃபில் ஜன்னா இப்படி ரசூலுல்லாஹ் இவங்க எல்லாரும் சொர்க்கத்தில் உள்ளவர்கள் ஒரே அறிவிப்புல என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அதனாலதான் வாக்களிக்கப்பட்ட 10 பேர், வாக்களிக்கப்பட்ட பேர் 10 பேர் சொல்றோமே தவிர நபித்தோழர்கள் சொர்க்கத்துக்கு போறவங்களே 10 பேர் அர்த்தம் அல்ல. நபித்தோழர்கள் சொர்க்கத்துக்கு போகின்றவர்கள் 1500 பேர் கன்ஃபார்ம் ஆகுறாங்க. எதுல? பையத்துர் ரிதுவான், உடன்படிக்கையில. அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்திக் கொண்டேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டேன்னு சொல்லிட்டானா நம்ம பொருந்துற மாதிரி இல்ல. நம்ம இன்றைக்கு பொருந்துவோம், நாளைக்கு சண்டை பிடிச்சிருவோம். வணங்கிட்டா, அந்த பொருந்துதல் இல்ல. அல்லாஹ் தஆலா பொருந்தினான்னு சொன்னா அவர்களுடைய எதிர்காலத்தையும் தெரிந்துதான் அல்லாஹ் என்ன செய்வான்? பொருந்திக் கொள்வான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் தஆலா தூய்மைப்படுத்துறான்னு சொன்னா எதிர்காலத்தையும் தெரிஞ்சுதான் என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா தூய்மைப்படுத்துற. நாளைக்கு தவறாக நடக்கக்கூடிய ஒரு பெண்ணை அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சுமக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் செலக்ட் பண்ண மாட்டான். நேத்து நடந்தது மட்டுமல்ல, நாளைக்கும் என்ன செய்ய மாட்டான்? தவறு செய்ய மாட்டான் ஒரு பெண்ணை தான் அல்லாஹ் என்ன செய்வார்? செலக்ட் பண்ணுவான். அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்திலேயே. எனவே பொருந்திக் கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான்னு சொன்னா அது சொர்க்கவாதிகள் தான். அப்போ பத்ர் யுத்தம், பையத்துர் ரிதுவான், இது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலருக்கு சொர்க்கத்துக்கு வாக்களிச்சுக்கிறாங்க. எனவே சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவர்கள் நபித்தோழர்கள் பல்லாயிரக்கணக்கானவங்க என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. ஆனால் 10 பேர் என்று சொல்றதுக்கான காரணம் என்ன என்று சொன்னால் இந்த லிஸ்ட்ல என்ன செஞ்சது? வந்தது. 10 பேர் சொல்றதுக்கான காரணம் இந்த லிஸ்ட்ல வந்தது. சில செய்திகளை நம்ம சரியா அப்படி புரிஞ்சுக்கணும். உதாரணமாக ரசூலுல்லாஹோட பேரை கேட்டா என்ன செய்யணும்? ஸலவாத் சொல்லணும். இப்ப நான் நபி அப்படி என்று ஸலவாத் சொல்லணுமா இல்லையா? நபியுனா, எங்களது நபி என்று பேர் சொன்னா ஸலவாத் சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் பேரை கேட்டான்னு தான் ஹதீஸ்ல வருது. என்னன்னு சொன்னால் நம்ம அப்படி சொல்லிட்டோம் மக்கள்கிட்ட. ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, மன் ذُكِرْتُ عِنْدَهُ فَلَمْ يُصَلِّ عَلَيَّ, நான் ஒருவரிடத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டு என் மீது யார் ஸலவாத் சொல்லவில்லையோ, அங்க பேர் வந்துச்சா? டிரான்ஸ்லேஷன் பண்ணக்குள்ள எப்படி பண்ணுவோம்? பேர் சொல்லப்பட்டு அப்படின்னு சொல்லுவோம். எனவே சட்டமே மாறி என்ன செய்யும்? போகும். நான் ஒருவரிடத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டேன்னா பேர் சொன்னாலும் சரி, சொல்லாது விட்டாலும் சரி, இது மாதிரி தான். எனவே இந்த இடத்துல அந்த 10 பேர் ஒரே ஹதீஸ்ல வாரதுனால அந்த நடைமுறை என்ன செஞ்சது வந்து என்பதை புரிஞ்சுக்கணும். இப்ப சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த 10 பேரை முற்படுத்துவாங்க. அதல்லாம சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அதே போல குரவாவுர் ராஷிதூன்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களை நம்ம தர ரீதியாக என்ன செய்யறோம்? முற்படுத்துறோம். அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய ரசூலான மனைவிமார்கள், அஹ்லுல் பைத் இவர்களை பற்றிய நம்பிக்கைகள் இவைகளெல்லாம் வித்தியாசம் இருக்குது. உதாரணமா ஒருவர் உபை இப்னு கஅப் அல்லது ஒரு இப்படிப்பட்ட ஒரு நபித்தோழரை விமர்சிக்கிறார், ஏசுறாரு, சபிக்கிறார் சொல்றாரு வைங்களேன். அவர் ஒரு பாவி, சந்தேகமே இல்லை. ஆனால் இவரை விமர்சித்ததும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விமர்சித்தது சமமாக என்ன செய்யாது? வராது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை யாரா விமர்சித்தால், ஒழுக்க ரீதியாக விமர்சித்தால் அவர் காஃபிர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நேர்மை பற்றி யாரா விமர்சித்தால் அவர் காஃபிர். உபை இப்னு கஅப் சம்பந்தமாக ஏதாவது விமர்சனம் செய்தால், உபை இப்னு சலூல் அல்ல, உபை இப்னு கஅப் விமர்சனம் செய்தால் அவரை நம்ம ஃபாசிக் என்று சொல்லுவோம், பாவி என்று சொல்லுவோம். காஃபிர் என்று என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். காரணம், நேரடியான ஒரு குர்ஆன் வசனத்தை நிராகரிச்சதாக என்ன செய்யல, அதுல வரல, ஹதீஸோடு நிராகரிச்ச மாதிரி வரல. அதனால அவரை ஃபாசிக்னு சொல்லுவோம். ஏன்னா தர ரீதியாக என்ன செய்து நபித்தோழர்களை விமர்சிக்கிறதுல ஒரு வித்தியாசங்கள் ஏற்படுத்துறதுக்கு காரணம் நபித்தோழர்கள் நாங்க நம்புற படித்தரம், எப்படி நம்பணும் என்கின்ற அந்த படித்தரத்துல தான் என்ன செய்து அந்த விஷயங்கள் வரக்கூடிய நிலையை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ரைட். இது அதாவது நான் நபித்தோழர்கள் பற்றி சொல்லி வரக்கூடிய பகுதியில் அவர்களை பற்றி எமது அகீதா, இது இவ்வளவுதான் நம்ம அவர்களை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பிரதானமான அகீதாவுடைய அம்சம். ரைட்.